உங்கள் கையில் செம்மையான பிஸ்னஸ் பிளான் இருக்குது, ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கையில் காசு இல்லை. அப்பா அம்மாவும் பிஸ்னஸ் ஃபேமிலி இல்லை அப்படிங்கிறதுனால கான்டாக்ட்ஸும் கிடையாது. இந்த சூழ்நிலையில் உங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, இன்வெஸ்டர்ஸை எங்கே போய் தேடி கண்டுபிடிக்கிறது, அவங்கள எப்படி இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது, இதுதானே உங்கள் பிரச்சனை. ஓகே, இப்போது அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்படின்னா தான் நீங்கள் அவங்கள போய் எப்படி அப்ரோச் பண்ண முடியும், எந்த இடத்துல அப்ரோச் பண்ண முடியும், எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணால் உங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போது நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த கம்பெனி நாங்கள் இல்லாமையே ரன் ஆகிற மாதிரியான ஒரு செட்டப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஆஃபீஸ்க்கே போக மாட்டோம். அந்த கம்பெனி பாட்டு ரன் ஆகிட்டு இருக்கோம். எப்பயாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஆஃபீஸுக்கு போவோம். அதுவும் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நாங்கள் போய் தீர்க்க வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அங்கே போவோம். அதுவும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை தீர்க்கக்கூடிய ஆள்கிட்ட அந்த ஆக்சஸை கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டு வந்துடுவோம். பிரச்சனை தீர்ற வரையும்லாம் அங்கே உட்காந்துருக்க மாட்டோம். நாங்கள் எங்கள் டைத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், கோல்ஃப் கிளப்லேயும் கேசினோலையும் தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். உடனே இவ்வளோ பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆள், இந்தந்த இடத்துலலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள், கோல்ஃப் கிளப்லையும் கேசினோலையும் ஏன் போய் பணத்தை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்காதீங்க. சிம்பிளான ஒரு விஷயம். இப்போது நாங்கள் வந்துட்டு எந்த இடத்துல இருந்தால் மக்கள் வந்துட்டு எங்களை காண்டாக்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள். கோல்ஃப் கிளப் அப்படின்னு வந்தால் தான் எங்களுக்கு 4 கான்டாக்ட் கிடைக்கும், 4 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், எங்களோட பணத்தை நாங்கள் மல்டிப்ளை பண்ண முடியும். இப்போ உங்களை மாதிரியான ஆளுங்கள்லாம் எங்களை எங்கே போய் மீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கோல்ஃப் கிளப்பில் தான் மீட் பண்ணணும். மீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஓகே உங்ககிட்ட பேசுகிறது ஒர்த் அப்படின்னா மட்டும் எங்களோட கார்டு உங்ககிட்ட கொடுப்போம். அந்த கார்டு உங்ககிட்ட இருக்கும்போது எங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வரும்போது யாருமே உங்களை தடுக்க மாட்டாங்க. டேரெக்டாக நீங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு டேரெக்டாக எங்களே பார்க்கலாம். ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நாங்கள் கேசினோவில் ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு தானே நீங்கள் டயத்தை மட்டும் இல்லை பணத்தையும் ஏன் வேஸ்ட் பண்ணுறோங்கிறத தானே நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, இப்போ தெரிஞ்சுக்கோங்க, நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லா பிஸ்னஸும் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு அப்படின்ற நம்பிக்கையில் ஒன்றும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலை. எங்களுக்கு தெரியும் 10 பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணால் 8 பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகும், 2 பிஸ்னஸ் தான் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது. நாங்கள் 8 பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிறத பற்றியோ அதில் பணம் லூஸ் ஆகிறத பற்றியோ கவலையே படமாட்டோம். ஏன் அப்படின்னா சக்ஸஸ் ஆகிற 2 பிஸ்னஸில் நாங்கள் எடுக்கக்கூடிய பணம் இருக்கே, அது ஃபெயிலியர் ஆகிற பிஸ்னஸை விட 1000 மடங்கு அதிகமான பணம். ஸோ அதை ஜஸ்ட்டு நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் கேசினோக்கே போகிறோம். கேசினோவில் வந்து பார்த்திங்கன்னா 10 தடவை பெட் கட்டினா அதில் மிஞ்சி போனால் ஒரு தடவை ஜெயிப்போமா? நாங்கள் வந்துட்டு அந்த வெற்றியும் தோல்வியும் எப்படி நாங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணால் தான் மக்கள் எங்ககிட்ட வந்துட்டு ஸ்டார்ட் அப்க்கு வந்துட்டு வருவாங்க. நாங்கள் வந்துட்டு சும்மாவே நாங்கள் பணத்தை சம்பாதிக்கிறோம் அப்படியே வச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் யார் எங்ககிட்ட வந்து பிஸ்னஸ் ஐடியா சொல்லுவாங்க? ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஐடியா வச்சுருக்கீங்கன்னா எங்களை வந்து பார்க்க வேண்டிய இடம் கோல்ஃப் கிளப், இல்லைன்னா ஏதாவது ஒரு கிளப்பு.